மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் இல்லை எவ்வளோ நாள் நீங்கள் வந்து சோகமாக இருந்திருக்கீங்க? ஒரு வித்தியாசமான கேள்வி தான் இது. ஏன் கேட்குறேன்னா, ஜோகோவிச் ஒரு பெரிய டென்னிஸ் லெஜண்ட் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். எனக்கும் வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இருந்திருக்கு. நானும் வந்து மனக்கவலைகள்லாம் அடைஞ்சிருக்கேன். ஆனால் மற்றவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதிலிருந்து நான் அங்கேயே தங்கிட மாட்டேன். நான் சோகமாகறேன், எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, இல்லை நான் தோத்துட்டேன் அப்படின்னா அதிலே தங்கிட மாட்டேன். உடனே நான் வந்து அதுலேருந்து மீண்டு வந்துடுவேன் சில செகண்ட்ஸில் அப்படின்னார். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது அது. ஈவன் மெய்யழகன் படத்தில் கூட ஒரு சீன் இருக்கும். கார்த்திக்கும் இவரும் பேசுவாங்க, அரவிந்த் சாமியும். அரவிந்த் சாமிக்கு நிறையா பண்ணுவார் கார்த்தி. ஃபோனில் வந்து என்ன சொல்லிடுவார், நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்றவார். உடனே கார்த்தி அழுதுகிட்டே, சரி போயிட்டு போது விடுங்க அப்படின்வார். அந்த போயிட்டு போது விடுங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க வாழ்க்கையில். அது வந்து சரியான விதத்தில் சரியான அளவு போயிட்டு போது விடு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து நம்ம உறவுகளுக்கிடையே பயன்படுத்துகிறப்ப உண்மையிலேயே அந்த உறவு ஒன்றும் வந்து பலப்படும். பட் சரியான அளவு சரியான இடத்துல அதை பயன்படுத்தணும்.